ஒரு பெரிய புயல் வருகிறது ஐயா. ரேடார் திரையில் சிவப்பு புள்ளிகள் வேகமாக விரிவடைந்து கொண்டிருந்தன. அலைகள் இனி வெறும் அலைகளாக இல்லை, அவை மலைகளாக மாறிவிட்டன. கேப்டன் சோஹன் சிங் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். இருண்ட மேகங்கள் வானத்தை விழுங்கிவிட்டன. இயந்திர நிலைமை பற்றி சொல்லுங்கள். கேப்டனின் குரல் அனுபவத்தால் நிறைந்திருந்தது. ஆனால் இந்த முறை மறைக்கப்பட்ட கவலை எதுவும் இல்லை. திடீரென்று ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வு ஏற்பட்டது. முழு கப்பலும் குலுங்கியது. ஐயா, ஒன்றல்ல, 2 இயந்திரங்களும் செயலிழந்து போகின்றன. தலைமை பொறியாளர் ராஜேஷ் வர்மாவின் குரல் நடுங்கியது. நூற்றுக்கணக்கான பயணிகளை ஏற்றிச் சென்ற சமுத்திரராணி கப்பல் இப்போது திறந்த கடலில் கட்டுப்பாட்டை இழந்து சுழன்று கொண்டிருந்தது. 5 நாட்களுக்கு முன்பு மும்பை துறைமுகம் வழக்கம் போல் சத்தத்தால் சலசலத்தது. விசிலடிக்கும் கப்பல்கள், ஓடும் தொழிலாளர்கள் மற்றும் ஈரமான கடல் காற்று. இதற்கெல்லாம் மத்தியில் ஒரு ஒல்லியான 10 வயது சிறுவன் பிளாஸ்டிக் பாட்டில்களை எடுத்துக்கொண்டிருந்தான். அவன் பெயர் சுதீர். கழிந்த ஆடைகள், தூசி படிந்த முகம், ஆனால் அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான பளபளப்பு கண்கள். அவர் தினமும் காலை 6 மணிக்கு வந்து கப்பல்களை சுற்றி கிடக்கும் பாட்டில்களை எடுத்து மாலைக்குள் ஸ்கிராப் டீலருக்கு விற்றுவிடுவார். ஏய், சின்ன ஸ்கிராப் டீலர்! தொழிலாளர்கள் சிரித்தனர். ஆனால் சுதீர் பாட்டில்களை மட்டும் எடுக்கவில்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. இயந்திரத்தின் சத்தத்தை கேட்டார். சில நேரங்களில் அவர் முணுமுணுப்பார். இந்த கப்பலின் என்ஜின் வேலை செய்யவில்லை, எண்ணெய் அழுத்தம் குறைவாக உள்ளது. மேலும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், பெரும்பாலும் அவர் சொன்னது உண்மையாக மாறியது. ஏய் சுதீர்! ஒரு கனமான குரல் எதிரொலித்தது. அது திலீப் சௌத்ரி, சௌத்ரி ஷிப்பிங் கம்பெனியின் உரிமையாளர். ஒரு காலத்தில் அவர் டஜன் கணக்கான கப்பல்களை வைத்திருந்தார். ஆனால் இன்று சில மட்டுமே எஞ்சியுள்ளன. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? திலீப் சௌத்ரி அவரை உன்னிப்பாக பார்த்தார். ஒரு கணம் அவரது இதயம் நின்றுவிட்டது. இந்த முகம் நான் எங்கோ பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொண்டார். என் கப்பல் சமுத்திரராணி இன்று வருகிறது. தயவு செய்து உள்ளே சுத்தம் செய்யுங்கள். ஆம், திலீப் சௌத்ரி எப்போதும் தனது குழந்தைகளிடம் மென்மையாக இருந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். அவரது மகன் அபய் சௌத்ரி ஒரு புயலில் நிரந்தரமாக தொலைந்து போனார். நண்பகலில் சமுத்திரராணி துறைமுகத்தை அடைந்தது. ஒரு பெரிய 3 மாடி கப்பல். சுதீர் தனது பையை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார். அவர் டெக்கில் காலடி எடுத்து வைத்தவுடன் அவரது இதயம் படபடக்கத் தொடங்கியது. இந்த இடம் ஏன் பரிச்சயமானது போல் தோன்றியது? அவர் சுத்தம் செய்யத் தொடங்கினார். அவர் நேரத்தை மறந்துவிட்டார். சுதீர் திடீரென்று இயந்திரத்தின் கனமான சத்தம். பயந்து அவர் வெளியே ஓடினார். துறைமுகம் போய்விட்டது. ஏய், இது என்ன? மகனே, நீ இங்கே என்ன செய்கிறாய்? பின்னாலிருந்து ஒரு குரல் வந்தது. கேப்டன் சோஹன் சிங். சுதீர் குரல் நடுங்கியது. கேப்டன் சாஹிப், கப்பல் புறப்பட்டது. கேப்டன் ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். இப்போது திரும்பி செல்வது கடினம். அடுத்த நிற்பு கோவா. சுதீர் இதயம் நொறுங்கியது. அந்த நேரத்தில் கடலின் மீது கருமேகங்கள் கூடச் சுருங்கின. காற்று வேகத்தை அதிகரித்தது. கேப்டன் வானத்தை பார்த்து, இந்த வானிலை சரியாக இல்லை என்று முணுமுணுத்தார். தொலைவில், கடலின் நடுவில் அவர்களின் விதிக்காக ஒரு புயல் காத்திருந்தது. கடல் இனி அமைதியாக இல்லை. காற்று விசில் சத்தமாக வளர்ந்து கொண்டிருந்தது. கப்பலை சுற்றி சுவர்கள் போல அலைகள் உயர்ந்து கொண்டிருந்தன. சமுத்திரராணி கோவாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் வானிலை வேறு எதையோ சுட்டிக்காட்டியது. சுதீர் தளத்தின் மூலையில் நின்றார். அவரது கண்கள் கடலின் மீதிருந்தன. ஆனால் அவரது மனம் ஒரு விசித்திரமான கொந்தளிப்பில் இருந்தது. ஏன் நான் முன்பு இங்கு வந்திருப்பது போலிருக்கிறது? இந்த பயம், இந்த சத்தங்கள், இந்த அலைகள். கவலைப்படாதே மகனே. கேப்டன் சோஹன் சிங்கின் குரல் பின்னாலிருந்து வந்தது. சுதீர் திடுக்கிட்டான். கேப்டன் சாஹிப், எனக்கு பயமில்லை, எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. கேப்டன் அவரை கவனமாக பார்த்தார். அதே கண்கள், அதே அவாவித்தனம். அவரது இதயம் அறியாமலேயே கனமாக உணர்ந்தது. மாலை செல்ல செல்ல கடல் கொந்தளிப்பாக மாறியது. பயணிகள் தங்கள் அறைகளுக்கு சென்றுவிட்டனர். பலர் கடவுளின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தனர். சுதீர் கப்பலின் தாழ்வாரங்களில் அலைந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு திருப்பத்திலும், ஒவ்வொரு படிக்கட்டிலும் கேட்காமலேயே வழியை நினைவில் வைத்திருந்தார். வலது புறத்தில் உள்ள உணவகம், மேலே உள்ள கேப்டனின் கேபின். அவர் திடுக்கிட்டார். எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். கேப்டன் சோஹன் சிங் தனது அறையில் வானிலை அறிக்கையை சரிபார்த்துக் கொண்டிருந்தார். அவரது முகம் தீவிரமாக இருந்தது.
புயலின் பாதை மாறிவிட்டதே அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். அப்போதுதான் சுதீர் வாசலில் நின்றான். கேப்டன் சாஹிப், நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? வா மகனே. சுதீர் ஒரு கணம் அமைதியாக இருந்துவிட்டு, உனக்கு திலீப் சௌத்ரி சேட்டை தெரியும் இல்லையா? கேப்டனின் முகம் திடீரென்று மாறியது. அவன் கண்களில் ஒரு பழைய வலி தெரிந்தது. ஆம், எனக்கு அவனை நன்றாகத் தெரியும். அவன் மகன் அபய். சுதீர் இதயம் படபடக்கத் தொடங்கியது. அவன் எப்படிப்பட்டவன்? கேப்டனின் குரல் அடைத்தது. மிகவும் புத்திசாலி, எந்திரங்களின் ரசிகன். எந்திரத்தின் சத்தத்தை கேட்பதன் மூலம் பிரச்சனை எங்கே என்று அவனால் கண்டுபிடிக்க முடியும். சுதீர் தலைகுனிந்தது. இது அவன் வழக்கமாக செய்வது. கேப்டன் சாஹிப், அவரது குரல் மெதுவாக ஒலித்தது. அவர் இப்போது எங்கே? கேப்டன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். கடல் இருளில் மூழ்கிக் கொண்டிருந்தது. 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு பயங்கரமான புயலில் அவர் கடலில் விழுந்தார். எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. சுதீரின் பார்வை இருட்டாகிவிட்டது. திடீரென்று அவரது மனதில் படங்கள் மின்னின. ஒரு பலத்த காற்று. மக்கள் அலறுகிறார்கள். யாரோ அபய் என்று கத்திக்கொண்டிருந்தார். சுதீர் தடுமாறினார். என்ன ஆச்சு மகனே? கேப்டன் அவரை பிடித்துக் கொண்டார். கேப்டன் சாஹிப். சுதீர் நடுங்கும் கைகளால் தனது சட்டைப்பையிலிருந்து ஒரு பழைய நொறுங்கிய புகைப்படத்தை எடுத்தார். இது இன்று கப்பலில் இதை கண்டேன். கேப்டன் புகைப்படத்தை பார்த்தார். அவரது கைகள் நடுங்கத் தொடங்கின. இது அபயின் புகைப்படம். அவரது குரல் உடைந்தது. இதை எங்கே கண்டுபிடித்தீர்கள்? தளத்திற்கு கீழே. சுதீரின் கண்களில் கண்ணீர் பெருகியது. கேப்டன் சாஹிப், நான் யார்? அறை அமைதியாகிவிட்டது. வெளியே ஆர்ப்பரிக்கும் கடல் மட்டுமே பேசியது. கேப்டன் சோஹன் சிங் சுதீரை கவனமாக பார்த்தார். இப்போது அது சந்தேகமல்ல, அது பயம். மகனே, அவர் மெதுவாகச் சொன்னார். உன் குழந்தை பருவத்தைப் பற்றி ஏதாவது நினைவில் இருக்கிறதா? இல்லை, 5 வருடங்களுக்கு முன்புதான் நான் மருத்துவமனையில் சுயநினைவு திரும்பினேன். டாக்டர், எனக்கு நினைவிழப்பு ஏற்பட்டுள்ளது என்றார். கேப்டனின் மூச்சு முட்டியது. எந்த மருத்துவமனை? கேம்ப். கேப்டனின் கண்கள் விரிந்தன. புயலிலிருந்து தப்பித்தவர்கள் கொண்டுவரப்பட்ட அதே மருத்துவமனை. திடீரென்று வெளியே மின்னல் தாக்கியது. முழு கப்பலும் அதிர்ந்தது. கேப்டன் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். ஐயோ கடவுளே, அது உண்மையா? அந்த நேரத்தில் எஞ்சின் அறையிலிருந்து ஒரு பெரிய அலாரம் ஒலித்தது. கேப்டன் சாஹிப். வானொலியில் ஒரு குரல் ஒலித்தது. இயந்திர பிரச்சனை. கேப்டனும் சுதீரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். கடல் மீண்டும் சீற்றத்துடன். ஒருவேளை இப்போது உண்மை வெளிப்படவிருந்தது. இயந்திர மறையிலிருந்து வந்த எச்சரிக்கை மணி கப்பலின் இதயத்தை துளைத்து உச்சிக்கு வந்தது. சிவப்பு விளக்குகள் மின்னின. கடலின் இரைச்சல் மற்றும் இயந்திரங்களின் அலறல் இரண்டும் பயத்தை உருவாக்கின. கேப்டன் சாஹிப், உடனடியாக கீழே இறங்கு. தலைமை பொறியாளர் ராஜேஷ் வர்மாவின் பீதியடைந்த குரல் வானொலியில் எதிரொலித்தது. கேப்டன் சோகன் சிங் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவசரமாக வெளியேறினார். சுதீர் அவரை பின்தொடர்ந்து ஓடினார். இங்கேயே இரு மகனே, இயந்திர அறை ஒரு ஆபத்தான இடம் என்று கேப்டன் கடுமையாக சொன்னார். ஆனால் சுதீரின் அடிகள் தானாக நிற்கவில்லை. இயந்திரத்தின் சத்தத்தை கேட்டவுடன் அவன் மனதில் ஏதோ ஒன்று தோன்றியது. கேப்டன் சாஹிப். அவன் திடீரென்று 2ஆம் எண் எஞ்சின் சத்தம் தவறு என்றான். கேப்டன் திடுக்கிட்டான். நீ என்ன சொன்னாய்? அதன் துடிப்பு சீரற்றது. மெயின் பியரிங் தளர்ந்து விட்டது போல. கேப்டன் எதுவும் சொல்வதற்குள் அவர்கள் எஞ்சின் அறையை அடைந்து விட்டார்கள். எஞ்சின் அறை வெப்பத்தாலும் சத்தத்தாலும் நிரம்பியிருந்தது. 4 பெரிய டீசல் எஞ்சின்கள் முழு சக்தியுடன் இயங்கிக் கொண்டிருந்தன. ராஜேஷ் வர்மா வியர்வையில் நனைந்து நின்றான். ஐயா, எஞ்சின் எண் 2வது அதிகமாக அதிர்கிறது. எங்களுக்கு புரியவில்லை. அப்போது அவன் கண்கள் சுதீர் மீது விழுந்தன. ஏய், இந்த பையன் இங்கே என்ன செய்கிறான்? ராஜேஷ் எரிச்சல் அடைந்தான். கேப்டன், ராஜேஷ் எஞ்சினுக்கு மெயின் பியரிங்கில் பிரச்சனை இருப்பதாக சொல்கிறான் என்றான். ராஜேஷ் சிரித்தான். ஐயா, அவன் ஒரு குழந்தை. நாங்கள் 20 வருடங்களாக எஞ்சினை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுதீர் அமைதியாக எஞ்சினுக்கு நடந்தான். அவன் கண்களை மூடிக்கொண்டு கவனமாக கேட்டான். அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் தோன்றியது. இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்ததல்ல, அவன் மெதுவாக ஆனால் நம்பிக்கையுடன் சொன்னான். குறைந்தது 3 அல்லது 4 நாட்கள் பழமையானது. ராஜேஷ் குழப்பமடைந்தான். அது உனக்கு எப்படி தெரியும்?
ஏனென்றால் அது இன்னைக்கு இருந்திருந்தால் சத்தம் சத்தமாகவும் சலசலப்பாகவும் இருந்திருக்கும். அது இப்போது மெதுவாக பேசுகிறது. அறை அமைதியாகிவிட்டது. ராஜேஷ் தயக்கத்துடன் எஞ்சினடையை தாழ்ந்தான். அடுத்த கணம் அவன் பேசாமல் போனான். ஐயா, அவன் குரல் நடுங்கியது. முக்கிய பாதை மிகவும் தளர்வானது. கேப்டனின் கண்கள் சுதீர் மீது பதிந்தன. இப்போது இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல. மகனே, கேப்டன் மெதுவாக கேட்டார், என்ஜின்களைப் பற்றி உனக்கு இவ்வளவு எப்படி தெரியும்? சுதீர் ஆச்சரியப்பட்டார். எனக்கு தெரியாது கேப்டன். அவனை சிறுவயதிலிருந்தே எனக்கு தெரிந்த போல இருக்கிறது. அவன் முன்னோக்கி சென்று என்ஜின் தட்டின் மீது கையை ஓடவிட்டான். இந்த என்ஜின் சௌதரி கப்பல் கட்டும் தளத்தில் தயாரிக்கப்பட்டது. 1998 மாடர்ன். கருவி ராஜேஷின் கையிலிருந்து விழுந்தது. இந்த தகவல் நிறுவன பதிவுகளில் மட்டுமே உள்ளது. கேப்டனின் இதயம் துடித்தது. இதற்கிடையில் கப்பல் பலமாக குலுங்கியது. வெளியே அலைகள் அதிகமாக உயர்ந்தன. ரேடியோ மீண்டும் கத்தியது. ஐயா, வானிலை மோசமடைகிறது. சுதீர் பீதியில் அல்ல, விசித்திரமான நம்பிக்கையுடன். இயந்திரம் இப்போது வேலை செய்யவில்லை என்றால் இந்த கப்பல் புயலில் சிக்கிக்கொள்ளும். கேப்டனும் ராஜேஷும் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். இந்த குழந்தை இயந்திரத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை, அருகிவரும் ஆபத்தை உணர்ந்து கொண்டிருந்தார். கேப்டன் ஒரு முடிவை எடுத்தார். ராஜேஷ். அவர் ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். அவனை நிறுத்தாதே. ராஜேஷ் தலையசைத்தார். சுதீரின் முகத்தில் லேசான தீவிரமான புன்னகை தோன்றியது. அவர் தனது உண்மையான உலகத்திற்கு திரும்பியது போல. வெளியே கடல் இன்னும் கோபமாக இருந்தது. திடீரென்று முழு கப்பலும் கடுமையாக அதிர்ந்தது. விளக்குகள் ஒரு கணம் அணைந்தன. பின்னர் அவசர விளக்குகள் எரிந்தன. கேப்டன் சாஹேப்! ராஜேஷின் பீதியடைந்த குரல் வானொலியில் எதிரொலித்தது. 2ஆம் எண் இயந்திரம் செயலிழந்து விட்டது. மேலும் 3வது எண் இயந்திரமும் அதிக வெப்பமடைவதை காட்டுகிறது. கேப்டன் சோகன் சிங்கின் முகம் வெளிரியது. 2 எந்திரங்கள் ஒரே நேரத்தில் செயலிழந்தால் இந்த புயலில் கப்பலை கையாள முடியாது. மேல்தளத்தில் இருந்த பயணிகளிடையே பீதி வெடித்தது. குழந்தைகள் அழத் தொடங்கினர். பெண்கள் கடவுளை நோக்கி கூப்பிடத் தொடங்கினர். எங்கும் பயம் பரவியது. ஐயா, இப்போது என்ன நடக்கும்? ஒரு ஜூனியர் அதிகாரி நடுங்கும் குரலில் கேட்டார். கேப்டன் பதில் சொல்லவில்லை. அவரது பார்வை எந்திர அறையில் நிலைத்திருந்தது. எந்திர அறையில் நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. 2வது எண் என்ஜின் செயலிழந்து போயிருந்தது. 3வது எண் என்ஜின் ஒரு விசித்திரமான அடக்கமான சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ராஜேஷ் தனது வியர்வையை துடைத்துக்கொண்டு, கேப்டன், பிரதான பியரிங் முற்றிலும் செயலிழந்துவிட்டது. அதை சரி செய்ய பல மணி நேரமாகும் என்றார். எங்களுக்கு மணிநேரம் இல்லை. கேப்டனின் குரல் கடுமையாக இருந்தது. புயல் நம்மை விழுங்கிவிடும். அப்போதுதான் சுதீர் முன்னோக்கி அடியெடுத்து வைத்தார். மாமா! அவர் எந்திரத்தை கவனமாக பார்த்தார். நான் நினைக்கிறேன் இந்த பியரிங் ஊதப்படவில்லை. ராஜேஷ் அதிர்ச்சி அடைந்தார். என்ன சொல்கிறீர்கள்? இது ஒரு எண்ணெய் அழுத்த பிரச்சனை, சுதீர் கூறினார். எந்திரத்திலிருந்து புகை வரவில்லை, எண்ணெய் குழாயிலிருந்து வருகிறது. ராஜேஷ் உற்று நோக்கினார். உண்மையில் ஒரு சிறிய குழாய் கருப்பாக எரிந்திருந்தது. இது உண்மை. ராஜேஷின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. கேப்டன் சுதீரை பார்த்தார். இதை சரி செய்ய முடியுமா? இயந்திர அறை முழுவதும் அமைதியாகிவிட்டது. அனைவரின் கண்களும் 10 வயது சிறுவன் மீது பதிந்தன. சுதீர் பயமின்றி தலையசைத்தான். ஆமாம், ஆனால் நாம் அவசரப்பட வேண்டும். இது மிகவும் ஆபத்தானது, ராஜேஷ் கூறினார். சிறிய தவறு கூட நடந்தால், நீ இல்லை என்றால் எல்லாம் முடிந்துவிடும், கேப்டன் குறுக்கிட்டார். அவர் சுதீரின் தோளில் ஒரு கையை வைத்தார். நாங்கள் உங்களை நம்புகிறோம். சுதீர் ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். அவரது கைகள் இனி நடுங்கவில்லை. அவர் பிரதான விநியோகத்தை அணைத்தார். பின்னர் பீதியடையாமல் எரிந்த குழாயை அகற்றினார். சூடான நீராவி அவரது முகத்தில் அடித்தது. ஆனால் அவர் நிறுத்தவில்லை. உதிரி பெட்டி, வலதுபுறம் 3வது அலமாரி, சுதீர் கூறினார். ராஜேஷ் ஓடி வந்தார். அதே அளவு குழாய். அவருக்கு எப்படி தெரியும்? அவர் முணுமுணுத்தார். புதிய குழாய் வெறும் 20 நிமிடங்களில் பொருத்தப்பட்டது. தொடங்கு, சுதீர் சொன்னான். ராஜேஷ் ஸ்விட்சை போட்டான். ஒரு கணம் அமைதி. பின்னர் இயந்திரத்தின் கனமான நிலையான சத்தம். 2வது நம்பர் இயந்திரம் மீண்டும் உயிர் பெற்றது. இயந்திர அறையில் நிம்மறி பெருமூச்சு எதிரொலித்தது. ஆனால் பின்னர் இயந்திரம் நம்பர் 3லிருந்து ஒரு பெரிய சத்தம் வந்தது. இப்போது இது. ராஜேஷ் கிட்டத்தட்ட சரிந்து விழுந்தான். சுதீர் உடனடியாக, குளிரோட்டும் அமைப்பில் அடைப்பு உள்ளது என்றார். உள்வால்வை சரிபார்க்கவும். வால்வு திறக்கப்பட்டது. கடற்பாசி மற்றும் பிளாஸ்டிக் குவியல் வெளியே கொட்டியது. அது நீங்கியவுடன் இயந்திர சத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. 2 இயந்திரங்களும் இயங்கத் தொடங்கின.
கேப்டன் சோஹன் சிங்கின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. இன்று நீ நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிவிட்டாய் மகனே. சுதீர் எதுவும் சொல்லவில்லை. அவன் இயந்திரத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். என்பது போல அது அவனுடைய சொந்த இதயத் துடிப்பு. அந்த நேரத்தில் கேப்டன் உறுதியாக நம்பினான், இந்த குழந்தை வேறு யாருமல்ல, அபை. புயல் இன்னும் முழு பலத்துடன் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் கடல் ராணி மீண்டும் அமைதியடைந்திருந்தாள். இயந்திரத்தின் நிலையான ஓசை முழு கப்பலுக்கும் ஒரு பிரார்த்தனையைத் தவிர வேறில்லை. பயணிகள் இன்னும் பயந்தனர். ஆனால் பயத்துடன் ஒரு லேசான நிம்மதி பெருமூச்சு கலந்திருந்தது. கேப்டன் சோஹன் சிங் இயந்திர அறைக்கு வெளியே அமைதியாக நின்றார். அவரது பார்வை சுதீர் மீது நிலைத்திருந்தது. அதே கண்கள், அதே முகம், அதே நம்பிக்கை. இனி ஒழிந்து கொள்வது பாவம். அவர் மனதில் ஒரு முடிவை எடுத்தார். கேப்டன் சுதீரை தனது அறைக்குள் அழைத்தார். கதவு மூடப்பட்டவுடன் அறையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. மகனே, கேப்டனின் குரல் கனமாக இருந்தது. உண்மையை அறிய உனக்கு உரிமை உண்டு. சுதீரின் இதயம் படபடக்கத் தொடங்கியது. அது எப்படி உண்மை கேப்டன்? கேப்டன் ஒரு கணம் அமைதியாக இருந்து பின்னர், உன் பெயர் சுதீர் சௌதரி. அது உன் உண்மையான பெயர் அல்ல என்றார். சுதீர் திகைத்துப் போனார். சரி, என் பெயர்? கேப்டன் அவன் கண்களை பார்த்தார். உன் உண்மையான பெயர் அபய் சௌதரி. அறையில் காற்று நின்றது போலிருந்தது. இல்லை இல்லை, சுதீரின் தலை சுழலத் தொடங்கியது. இது எப்படி இருக்க முடியும்? 5 ஆண்டுகளுக்கு முன்பு கேப்டன் ஆழ்ந்த மூச்செடுத்தார். ஒரு குழந்தை கடலில் விழுந்தது. ஒரு புயல். நாமெல்லாம் அவன் தொலைந்து போனான்னு நினைச்சோம். ஆனால் இன்று அதே குழந்தை நம்முன் நிற்கிறது. சுதீர் கண்களில் நினைவுகளின் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு பெரிய கப்பல். அவனை தோளில் சுமந்து வந்த ஒரு மனிதன். அப்போது அபய், மகனே என்று அன்பாக சொன்ன ஒரு பெண். அவன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அப்போ என் அப்பா. அவரது குரல் உடைந்தது. அவர் உயிருடன் இருக்கிறார், கேப்டன் கூறினார். கடந்த 5 வருடங்களாக நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம். கேப்டன் தாமதிக்காமல் வானொலியை நோக்கி திரும்பினார். மும்பை துறைமுகம், இது கேப்டன் சோஹன் சிங். திலீப் சௌதரியை உடனடியாக இணைக்கவும். ரேடியோவில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பின்னர் நடுங்கும் குரல் வந்தது. சோஹன், பேசு. கேப்டன் சுதீர் ஒரு கணம் பார்த்துவிட்டு பின்னர் கூறினார். திலீப், நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் மகன் உயிருடன் இருக்கிறான். வானொலியின் மறுபக்கம் அமைதி நிலவியது. என்ன முட்டாள்தனம் பேசுகிறாய்? திலீப்பின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. 5 வருடங்கள் ஆகின்றன சோஹன். நான் நகைச்சுவையாக சொல்லவில்லை. கடன் அதிகாரி கனத்த குரலில் கூறினார். அந்த குழந்தை நம் கப்பலில் இருக்கிறது. அதே கண்கள், அதே திறமைகள். இன்று அவன் நம் இயந்திரங்களை சரி செய்தான். வானொலியிலிருந்து மூச்சு வாங்கும் சத்தம் மட்டுமே கேட்டது. சோஹன், திலீப்பின் குரல் அடைத்தது. நீ தவறு செய்தாய் என்று தெரிந்தால்? அப்படியானால் நான் பொறுப்பேற்கிறேன், கேப்டன் கூறினார். ஆனால் நான் சொல்வது சரியென்றால்? அப்படியானால் உன் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது. கேப்டன் மைக்ரோஃபோனை சுதீரிடம் நீட்டினார். உன் அப்பாவிடம் பேசு. சுதீரின் கைகள் நடுங்கின. அப்பா? அவரது குரல் மிகவும் தாழ்வாக இருந்தது. நான் அபய். வானொலியின் மறுபுறத்தில் திலீப் சௌத்ரி கண்ணீர் விட்டு அழுதார். அபய், என் மகனே. முழு கப்பலும் அமைதியாகிவிட்டது. அந்த நேரத்தில் கடல் மெதுவாக அமைதியாகத் தொடங்கியது. கேப்டன் சோகன் சிங் மைக்ரோஃபோனை விலக்கியபோது வானொலியில் திலீப் சௌத்ரியின் அழுகை சற்று குறைந்திருந்தது. சுதீர், இல்லை, அபய் அமைதியாக நின்றார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. கடைசியாக எதையோ தொலைத்துவிட்டான் போல. கேப்டன் சாஹிப், அபய் மெதுவாக கேட்டான். அம்மா, எப்படி இருக்கிறாள்? கேப்டனின் முகம் தீவிரமாக மாறியது. மகனே, உன் அம்மா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். உன்னை நினைத்து அவள் மனம் உடைந்து விட்டாள். இதை கேட்டதும் அபயின் இதயம் நொறுங்கியது. அவன் முகத்தை 2 கைகளாலும் மூடிக்கொண்டான். நான் அவளை பார்க்க விரும்புகிறேன். அவன் குரல் அடைத்தது. நான் வீட்டிற்கு போக விரும்புகிறேன். கேப்டன் அவன் தோளில் கை வைத்தார். நாங்கள் கோவாவுக்கு போகவில்லை. நாங்கள் நேரடியாக மும்பைக்கு திரும்புகிறோம். மும்பையில் திலீப் சௌத்ரி கிட்டத்தட்ட மருத்துவமனைக்கு ஓடினார். சுனிதா சௌத்ரி படுக்கையில் படுத்துக் கொண்டார். உடல் பலவீனமாக இருந்தது. கண்கள் மங்கிவிட்டன. சுனிதா, நடுங்கும் கைகளால் திலீப் அவள் கையை பிடித்தாள். எங்கள் மகன், எங்கள் அபய் உயிருடன் இருக்கிறான். சுனிதா மெதுவாக கண்களைத் திறந்தாள். திலீப், அவள் சோர்வான குரலில் சொன்னாள். நான் அவரை என் கனவில் தினமும் பார்க்கிறேன். இது ஒரு கனவு அல்ல. திலீபின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவர் திரும்பி வருகிறார். இப்போதுதான். சுனிதாவின் கண்கள் திடீரென பிரகாசித்தன. அப்படியா? அவள் மூச்சு வேகமாக மாறியது. மருத்துவர் உடனடியாக மருந்தை மாற்றினார். ஒரு விசித்திரமான நம்பிக்கை அறையை நிரப்பியது. கடல் இப்போது அமைதியாகிவிட்டது.
கடல் ராணி மும்பையை நோக்கி கண்ணியத்துடனும் நிலைத்தன்மையுடனும் நகர்ந்து கொண்டிருந்தது. பயணிகள் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். அதுதான் அந்த குழந்தை. அவன் எல்லோருடைய உயிரையும் காப்பாற்றினான். சிலர் அபையை தூரத்திலிருந்து கூப்பிய கைகளால் பார்த்து கொண்டிருந்தனர். கேப்டன் அறிவித்தார், தொழில்நுட்பக் கோளாறு முழுமையாக சரி செய்யப்பட்டது. நாங்கள் மும்பைக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறோம். முழு கப்பலும் கைத்தட்டலில் வெடித்தது. அபை டெக்கில் நின்று தொலைதூர அடிவானத்தை பார்த்தார். ஒவ்வொரு அலையிலும் அவர் வீட்டிற்கு நெருங்கி வருவது போல் உணர்ந்தார். 3 மணி நேரம் கழித்து மும்பை துறைமுகம் பார்வைக்கு வந்தது. அபையின் இதயம் படபடக்கத் தொடங்கியது. அவரது உள்ளங்கைகள் வியர்வையால் நனைந்தன. கேப்டன் சாஹிப், அவர் பதற்றமாகச் சொன்னார், என்னை அப்பா அடையாளம் காணவில்லை என்றால் என்ன செய்வது? கேப்டன் சிரித்தார். மகனே, ஒரு தந்தை தனது குழந்தையை தனது கண்களால் அல்ல, இதயத்தால் அடையாளம் காண்கிறார். துறைமுகத்தில் ஒரு கூட்டம் கூடியிருந்தது. திலீப் சௌத்ரி கடலை பார்த்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு அலையிலும் அவரது இதயம் துடித்தது. பின்னர் விசில் சத்தம் கேட்டது. சமுத்திர ராணி மெதுவாக ஓய்வெடுத்தது. கூம்பல் இறங்கும்போது ஒரு சிறு குழந்தை முன்னோக்கி வந்தது. அவன் பார்வை நேரடியாக திலீப் சௌத்ரி மீது விழுந்தது. அப்பா! திலீப் சௌத்ரியின் மூச்சு முட்டியது. அவன் கண்களுக்கு முன்பாக எல்லாம் மங்கலாகப் போய்விட்டது. அபை! அவன் அழுதுகொண்டே முன்னோக்கி நடந்தான். அடுத்த கணம் 5 வருட காத்திருப்பு கட்டியணைப்பில் முழிந்தது. துறைமுகத்திலிருந்த அனைவரின் கண்களிலும் ஈரம். மக்கள் எப்போதும் சிறிய வியாபாரி என்று அழைத்த குழந்தை இன்று உடைந்த குடும்பத்தின் உயிர்நாடியாக மாறிவிட்டது. திலீப் சௌத்ரி அபையை தன்னிடமிருந்து விலக்கி அவரது முகத்தை 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டார். நீ உண்மையில் என் மகன். அவரது குரல் நடுங்கியது. அப்பா, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று அபை அழுதாள். அந்த நேரத்தில் திலீப் சௌத்ரிக்கு விமானங்களோ பணமோ முக்கியமில்லை. அவரது மகன் மட்டும்தான். திடீரென கூட்டத்தை வெட்டிக்கொண்டு ஒரு ஆம்புலன்ஸ் நின்றது. சைரன் சத்தம் அனைவரையும் திடுக்கிட வைத்தது. அம்மா? அபை பதட்டத்துடன் கேட்டார். திலீப் தலையசைத்தார். ஆமாம் மகனே, அம்மாவும் இங்கேதான் இருக்காங்க. ஸ்ட்ரெச்சரில் படுத்திருந்த சுனிதா சௌத்ரி வெளியே கொண்டு வரப்பட்டபோது அபை ஓடினார். அம்மா! சுனிதாவின் பலவீனமான கண்கள் திறந்தன. அவள் நடுங்கும் கைகளை நீட்டினாள். ஏ அபை! அவள் குரல் அரிதாகவே கேட்கிறது. அபை அவள் கையை பிடித்தாள். ஆமாம் அம்மா, நான் இங்கே இருக்கிறேன். நான் இப்போது எங்கும் செல்ல மாட்டேன். சுனிதா கண்ணீர் விட்டாள். அந்த நொடியில் 5 வருட வலி மறைந்தது. என் குழந்தை! அபையை அவள் மார்பில் கட்டிப்பிடித்தாள். மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நடக்கக்கூட சக்தியில்லாத அந்த பெண் இன்று அவள் தன் மகனுக்காக எழுந்து நின்றாள். கேமராக்கள் எல்லா இடங்களிலும் இருந்தன. ஊடகங்களின் கூட்டம் அதிகரித்துக் அதே அறை. ஆனால் குழந்தை மாறிவிட்டிருந்தது. அவர் வானத்தை பார்த்து முணுமுணுத்தார். கடல், என்னை வீட்டிற்கு திருப்பி அழைத்து வந்ததற்கு நன்றி. எங்கோ தொலைவில் அலைகள் மெதுவாக பதிலளிப்பது போல் தோன்றியது. காலையின் முதல் சூரிய ஒளி சௌதரி மாளிகையின் முற்றத்தில் இறங்கியபோது அபை ஒரு ஊஞ்சலில் அமர்ந்து வானத்தை பார்த்தார். நேற்றுவரை துறைமுகத்தில் பாட்டில்களை எடுக்கும் குழந்தை இன்று எல்லாம் இருந்தது. பெற்றோர், வீடு மற்றும் ஒரு அடையாளம். ஆனால் அவரது இதயத்தில் ஒரு சிறிய பதட்டம் நீடித்தது. சுனிதா சௌதரி வந்து அவருக்கு அருகில் அமர்ந்தார். என்ன யோசிக்கிறாய் என் நண்பே? அபை சிரிக்க முயன்றார். அம்மா, எனக்கு புரிந்தது எல்லாம். ஆனால் என்னுடன் வாழ்ந்த குழந்தைகள் இன்னும் இருக்கிறார்கள். சுனிதா அன்புடன் அவரது தலையில் தட்டினார். அதனால்தான் கடவுள் உன்னை திருப்பி அனுப்பினார் மகனே. திலீப் சௌதரி அன்றே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டினார். முழு ஊடகமும் அங்கிருந்தனர். இது என் மகன் திரும்பி வந்த கதை மட்டுமல்ல. திலீப்பின் குரல் எதிரொலித்தது. இது குழந்தைகள் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்படும் அமைப்பு பற்றிய கேள்வி. துறைமுகத்திலும் தெருக்களிலும் பணிபுரியும் குழந்தைகள் கல்வி, உணவு மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை பெறும் அபை அறக்கட்டளையை அவர் அறிவித்தார். கேமராக்களுக்கு முன்னால் அபை மைக்ரோஃபோனை எடுத்தார். நானும் சுதீர்தான். அவரது குரலில் நேர்மை இருந்தது. அபையும் அப்படித்தான். வேற எந்த குழந்தையும் தன் அடையாளத்தை இழக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அரங்கம் முழுக்க கைத்தட்டல் வெடிச்சது. சில நாட்களுக்குப் பிறகு அபை முதல் தடவையா பள்ளிக்கு போனான். புதிய சீருடை, புதிய பை. ஆனால் அவன் கண்களில் அதே பழைய மின்னல். ஆசிரியர், மகனே, நீ பெரியவனானதும் என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்டார். அபை யோசிக்காமல், ஒரு பொறியாளர், கடலில் ஒரு குழந்தையைக் கூட இழக்காத கப்பல்களை கட்டுபவர் என்றார். ஆசிரியரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஒரு மாலை நேரத்தில் அபை கடற்கரையில் தனியாக நின்றான். அலைகள் அமைதியாக இருந்தன. இனி அவனிடம் நிரூபிக்க எதுவும் இல்லை என்பது போல.
கேப்டன் சோகன் சிங் அவனை அணுகினான். நீ இன்னும் பயப்படுகிறாயா? அவன் கேட்டான். அபய் தலையை ஆட்டினான். இல்லை, எனக்கு இனி கடல் பயமில்லை. அது என்னை வீட்டிற்கு திருப்பி அனுப்பியது. கேப்டன் சிரித்தான். நீ உண்மையிலேயே சௌதரி குடும்பத்தின் மகன். தொலைவில் துறைமுகத்தில் ஒரு காலத்தில் சுதீரின் நண்பர்களாக இருந்த அதே குழந்தைகள் நின்று கொண்டிருந்தனர். அபய் அவர்களிடம் சென்றார். நான் இப்போது சுதீர் இல்லை என்று அவர் புன்னகையுடன் கூறினார். ஆனால் நட்பு அப்படியே இருக்கும். அந்த குழந்தைகளின் கண்களில் நம்பிக்கை இருந்தது. முதல் முறையாக அன்று இரவு அபய் தனது அறையில் விளக்கை அணைத்தார். சுவரில் தொங்கவிடப்பட்ட ஒரு கப்பலின் படம். அவர் மெதுவாக சொன்னார். நான் பயனுற்றவன் என்று நினைத்தவர்கள் இன்று என் கதையை கேட்கிறார்கள். கடலிலிருந்து ஒரு மென்மையான காற்று வீசியது, ஆசிர்வாதம் வழங்குவது போல. தொலைந்து போன ஒரு குழந்தை இப்போது ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ஆதரவாக மாறிவிட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால், விரும்பினால் காலி கஹானி சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். அடுத்த கதையில் சந்திப்போம்.